தலைப்புச் செய்திகள். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் செலவு கணக்கை காட்ட ஜூன் 3ஆம் தேதி கடைசி நாள். இரண்டாவது நாளாக தங்கம் விலை உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இரண்டாவது நாளாக உயர்வு. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹாங்லேன் தனது 5 நாள் இந்திய பயணத்தை தொடங்கினார். நீடித்த உழைப்பு, உற்பத்தி, செலவு குறைவு ஆகியவை காரணமாக நாட்டில் பிளாஸ்டிக் கரன்சிகளை புழக்கத்தில் விட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி உள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் காலை முதலே தரிசனத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் முருகனை வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் 40 லட்சம் ரூபாய் வரை செலவிடலாம் என்று உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. தேர்தல் முடிவு வெளியாகி 30 நாட்களுக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வகையில் வருகிற ஜூன் 3ஆம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்கை தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்காக மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர்கள் வந்துள்ளனர். அவர்களிடம் வேட்பாளர்களோ அல்லது அவர்களின் முகவர்களோ தேர்தல் செலவு கணக்குகள், அதற்கான பில்கள் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். அவற்றை செலவின பார்வையாளர்கள் சரிபார்த்து தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிப்பார்கள். தங்கம், வெள்ளி விலை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடனேயே நீடிக்கிறது. ஓரிரு நாட்கள் விலை ஏறுவதும் பின்னர் சரிவதுமான நிலைமையே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனிடையே வெள்ளிக்கிழமையான நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 14,630 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,17,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 290 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹ்லைன் தனது 5 நாள் இந்திய பயணத்தை இன்று தொடங்கினார். அவருடன் பல அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் மற்றும் வர்த்தக தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வந்துள்ளது. அதிபர் யூ மின் ஆங்-லைன் தனது தற்போதைய பதவியில் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். அவர் இன்று காலை பீகாரில் உள்ள போத் கயாவுக்கு வந்தடைந்தார். இன்று பிற்பகலில் புதுதில்லி வரும் மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்-லைன் மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளார். நாளை மியான்மர் இந்தியா வர்த்தக மன்றத்தில் மியான்மர் அதிபர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர் யூ மின் ஆங்-லைன் திங்கட்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளார். நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்தாலும் கரன்சி நோட்டுகளின் தேவையும் அதிக அளவில்தான் உள்ளன. கடந்த 2024ஆம் நிதியாண்டில் கரன்சி நோட்டுகள் அச்சிட 5,101.4 கோடி ரூபாய் செலவானது. இது 2025 நிதியாண்டில் 6,372.8 கோடி ரூபாயாக அதிகரித்தது. மேலும் கரன்சி நோட்டுகள் காகிதத்தில் அச்சிடப்படுவதால் அவை விரைவில் சேதமடைகின்றன. கடந்த ஆண்டில் 23.8 பில்லியன் சேதமடைந்த கரன்சி நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அழித்தது. அது அதற்கு முந்தைய ஆண்டை விட 12.3% அதிகம். இவற்றில் பெரும்பாலானவை 100 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள். நீடித்த உழைப்பு, உற்பத்தி செலவு குறைவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக அச்சிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது.